பாண்டிய நாட்டில் நீதி வழியில் ஆட்சி செய்த மன்னன். அவரது அமைச்சர் மாணிக்கவாசகர் சிவபெருமானின் பரமபக்தன். ஒரு நாள் மன்னன் மாணிக்கவாசகரை அழைத்து போருக்காக சிறந்த குதிரைகளை வாங்கி வா என்று பெரும் செல்வத்தை அளித்தான். வழியில் திருப்பெருந்துறை அடைந்த மாணிக்கவாசகர் அங்கே சிவபெருமானின் திருவுரை கண்டவுடன் அவரது உள்ளம் பக்தியில் கரைந்தது. குதிரைகளுக்கான பணத்தை கொண்டு சிவன் கோயில் கட்டவும் பக்தர்களுக்கு சேவை செய்யவும் முடிவு செய்தார். நாட்கள் சென்றன. ஆனால் குதிரைகள் வரவில்லை. கோபமடைந்த மன்னன் மாணிக்கவாசகர் அரசு பணத்தை மோசடி செய்தார் என்று அவரை சிறையில் அடைக்க உத்தரவு விட்டான். சிறையில் அடைக்கப்பட்டாலும் மாணிக்கவாசகர் கலங்கவில்லை. என் அப்பனே சிவபெருமானே, என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்தார். அப்பொழுது கருணைக்கடலான் சிவபெருமான் மாணிக்கவாசகரின் பக்தியால் உருகினார். இரவோடு இரவாக காட்டில் இருந்த நரிகளை அழகிய வலிமையான குதிரைகளாக மாற்றினார். அடுத்த நாள் காலையில் அரண்மனை முன் நின்ற குதிரைகளை கண்டு மன்னன் ஆனந்தம் அடைந்தான். மாணிக்கவாசகர் விடுதலை செய்யப்பட்டார். அரசன் மனதில் சந்தேகம் மறைந்தது. ஆனால் மறுநாள் அந்த குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி ஓடின. அப்பொழுதுதான் மன்னன் உணர்ந்தான், இது சாதாரண நிகழ்வல்ல, சிவபெருமானின் திருவிளையாடல் என்று. மன்னன் பணிந்து மாணிக்கவாசகர் உண்மையான சிவபக்தர் என்று ஏற்றுக்கொண்டான். அவரிடம் மன்னிப்பும் கேட்டான். மாணிக்கவாசகரின் புகழ் உலகெங்கும் பரவியது.